ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரி நியூஸ் ஃபைன். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா வந்து தெலுங்கானால வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே. Fortunately, it was not on the order hard copy. So there's a lot of confusion and then I believe the work. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, தெலுங்கானாவுடைய கேபிட்டல் வந்து ஹைதராபாத், யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத். அது பக்கத்துல வந்து பஞ்சா கச்பவுலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் வந்து ஏரியாவை வந்து என்ன பண்றாங்க, ஆஹ் ஒரு 2 days 3 daysக்கு முன்னாடி, அதாவது ரம்ஜான் பீரியட்ல வந்து என்ன பண்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தெலுங்கானா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் வந்து அழிக்கிறதுக்காக புல்டோசர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு டிராக்டர்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து நைட்டோட நைட்டா வந்து அவங்க எல்லா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பீப்புள் எல்லாம் வந்துட்டு என்ன பண்றாங்க, அந்த 100 ஏக்கர், அந்த ஆக்சுவலா வந்து கஞ்சா கொச்கோலிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 400 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு ஃபாரஸ்ட். ஓகேவா? அது 100 ஏக்கர் பரப்பளவு உள்ள இடத்த வந்துட்டு அந்த காடுகளை வந்துட்டு தாவரங்கள், விலங்குகள் எல்லாமே, மரங்கள் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிடறாங்க, அதாவது டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. அதோடைய எஃபெக்ட்ஸ் தான் இப்ப பாத்தீங்க இல்லையா? அப்ப வந்து நிறைய பறவைகள் ஆகட்டும் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஏங்குறாங்க, இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுற அழுகுற சவுண்ட் எல்லாம் நமக்கு கேக்குது. எப்படி ஒரு கொடுமையான விஷயம் உள்ளது. அந்த மாதிரி பண்றாங்க. இதை வந்து பண்ணோன்னு எல்லாரும் வந்துட்டு அவங்கவுங்க நாட்டு எல்லாருக்குமே தோணும் இல்லையா, நம்மளுடைய எக்கோசிஸ்டம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நம்ம எல்லாமே சுவாசிக்கிற காற்று எல்லாமே வந்து இருக்கிறதுக்கு காரணம், ரொம்ப பியூரா இருக்கிறதுக்கு காரணமே வந்து மரங்கள் தான். அது இருக்கிறப்ப இதை வந்து பார்த்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்ல உள்ள பசங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் வந்து பண்றாங்க. அந்த ப்ரொடெஸ்ட் பண்றதுக்காக அப்ப வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, தெலுங்கானா கவர்மெண்ட் வந்துட்டு அவங்க மேல எல்லாம் வந்துட்டு அரெஸ்ட் பண்ற மாதிரியான நல்ல லத்தி சார்ஜ் பண்றாங்க, அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து பண்றாங்க. அப்ப வந்து மிஸ்டர் ரேவந்த் ரெட்டி, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தெலுங்கானா, அவர் என்ன சொல்றாரு, அவங்க எல்லாம் பார்த்துட்டு வந்து அவங்க வாழ்க்கை சொல்லிட்டே இருப்பாங்கப்பா, நீங்க வரைக்கும் உங்க வேலையை படுது, அவங்க எல்லாம் ஒரு கன்சிடரே பண்ணாதீங்க, அவங்க எல்லாம் வந்து ஒரு கன்னிங் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப தரைக்குறைவா அந்த மாதிரி பேசிடுறாரு. யார ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. சரிங்களா? இப்ப இதுக்கிடையில வந்து என்ன ஆகுதுன்னா, இதை வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. மிஸ்டர் உதய் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் வந்து வாட்டர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வந்து நடத்திட்டு வர்றாரு. அப்ப வந்து அவர் வந்து தெலுங்கானா ஹைகோர்ட்ல வந்து ஒரு பெட்டிஷன் வந்துட்டு போடுறாரு. இந்த மாதிரி ஃபாரஸ்ட் அழிக்கிறாங்க இல்லையா, அதுக்காக வந்துட்டு எகென்ஸ்டா ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அப்ப வந்துட்டு கவர்மெண்ட், அதாவது ஹைகோர்ட், அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்துட்டு கவர்மெண்டோட இடம், ஸ்டேட் கவர்மெண்டோட இடம், நீங்க வந்துட்டு இது வந்து யூனிவர்சிட்டிக்கு சொந்தமான இடம் கிடையாது. அப்படி இருக்கப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன வேணாலும் அவங்க பண்ணலாம், நீங்க யாரும் கேள்வி கேட்கறதுக்கு, யூனிவர்சிட்டியோட இடம் இல்ல, அப்ப யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எதுக்காக இங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக அவங்க வந்து ஒரு தீர்ப்பை வந்து வழங்கிடுறாங்க. இப்ப எதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து 10,000 15,000 கோடி ஆக்ஷனுக்கு வந்துட்டு ஒரு கார்பரேட் கிட்ட வந்து இந்த லேண்டை வந்து சேல் பண்ணிடுறாங்க, ஆக்ஷன் இது பண்ணிடுறாங்க. அந்த கார்பரேட் என்ன பண்றாங்கன்னா, அதுல ஒரு ஐடி பார்க் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணி இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து இறங்குறாங்க. சரியா? இதுல இந்த காட்டை வந்து அழிக்கிறப்ப நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, மிஸ்டர் உதயகிருஷ்ணாவுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம் காடுதான். இப்ப இந்த தெலுங்கானால இருக்கிறது எல்லா காடையும் அழிச்சிட்டாங்க, எல்லாமே லேண்ட் ஆக்கிட்டாங்க. சரியா? இருக்கதே மிஞ்சி இருக்கிறதே இந்த ஒரு காடுதான். இந்த காடும் இல்லைன்னா எங்களுடைய நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. சாயில் எரோஷன் வந்துடும், மண்கள் வந்து அரிக்கப்பட்டுரும், அதுக்கப்புறம் நல்ல குடிநீர் கிடைக்காது, முதல்ல வந்துட்டு காற்று வந்து எங்களுக்கு ஒழுங்கா இருக்காது, அப்புறம் வந்து ரொம்ப வெப்பமாகுதல் வந்து ரொம்ப அதிகமாகும். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல எப்படி வந்து மக்கள் வந்து நார்மலா வாழ முடியும்? அது ஒன்றும் இல்லாம காட்டுல வந்துட்டு வாழ்ற விலங்கினங்கள், அதுக்கப்புறம் உயிரினங்கள், தாவரங்கள், அதோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கும் ஒரு இருப்பிடம் அதுதான். அப்ப அந்த இருப்பிடத்தை வந்து அழிக்கிறது வந்து சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இதை வந்து பெட்டிஷன் வந்து போட்டிருக்காரு. ஆனா ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து அதெல்லாம் கிடையாது, உன் பெட்டிஷன் எல்லாம் செல்லுபடியாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து இது பண்ணிட்டாங்க. இது காடே இல்ல, காடு இல்லாத இடத்துக்கு நீங்க எதுக்கு பெட்டிஷன் போடுறீங்க? காடுனா காடு இருக்கா? இது காடு கிடையாது.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பெட்டிஷனை. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் இதை கேட்டோன்னே, என்னப்பா இப்படி எல்லாம் பண்றீங்க, எல்லாரும் படிச்சிருக்கீங்க தானே, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபாரஸ்ட்? ட்ரீ இருக்கு, பறவை இருக்கு, விலங்கினங்கள் இருக்கு, உயிரினங்கள் இருக்கு அப்படின்னா அக்கார்டிங் டு த டேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கச்போலியில வந்து 700 விதமான தாவர வகைகள் இருக்காங்க, 200 வகையான பறவைகள் வந்து இருக்கா. இது இல்லாம நிறைய வந்துட்டு ராக்ஸ் வந்துட்டு இருக்கா, பாறைகள் இருக்கு. அந்த பாறைகளுக்குள்ள எல்லாம் தெரியும், உள்ள பாறைகளுக்குள்ள எத்தனை பூச்சிகள் இருக்கும், எத்தனை பாம்புகள் இருக்கும், இதெல்லாம். இது இல்லாம வந்துட்டு சிங்கம், புலி எல்லாமே இருக்கா. அப்ப காட்டுல தானே சிங்கம் புலி இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ள கொண்டாந்து வளர்க்குறாங்களா என்ன சிங்கம் புலிய? அப்ப அவங்க வீடெல்லாம் காடா என்ன தெரியலங்க எனக்கும். அதனால அதெல்லாம் காடு தானே, விலங்கினங்கள் வாழ்ந்தாவே அது காடுதான், அப்புறம் என்ன வீடா அப்படி ஒரு சொல்லிட்டாங்க. இப்ப பாருங்க, தயவுசெய்து இல்லடா காலேஜ்ல ஒழுங்கா எக்ஸாம் எழுதிட்டு திருப்பி சொல்லிருக்கோம் சரியா விஷயங்கள். அப்புறம் 2 ஏரி இருக்கா அந்த இதுக்குள்ள. ஏரி எல்லாம் எங்க இருக்கும், காட்டுக்குள்ள தானே இருக்கும். நீங்க எல்லாம் ஏரி கட்டவே மாட்டேங்கிறீங்க நாட்டுல மக்களுக்கு. கட்டி வச்சிருந்தாலும் அதை இடிச்சு தள்ளிடுறீங்க. இந்த நடுவுல இந்த இது பண்ணாங்க இல்லையா, டீஃபாரஸ்டேஷன் பண்ணாங்க இல்லையா, அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஏரி எல்லாமே வேற கொண்டு இருக்காங்க, மூடிட்டாங்க. ஒரு ஏரி குளத்தை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த காலத்துல எத்தனை பேர் வந்துட்டு அந்த காலத்துல ராஜாக்கள் ஆண்ட காலத்துல எல்லாம் ஏரி குளம்லாம் வெட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த குளத்தை அது என்னது தோன்றதானே தண்ணி அதுல நிக்கும் இல்லையா, தூர் வாடுறது அதை கூட நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. அதுக்கு செலவாயிடுன்னு நினைக்கிறீங்க. செலவைக்கிறதுக்கு செலவாகாது. ஏரி குளம் தோன்றது முக்கியமான விஷயத்துக்கு உங்களுக்கு செலவாயிடுன்னு நினைக்கிறீங்க. ஓகே, அப்ப இந்த மாதிரி இருக்கணும். இது பண்ணோன்னு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தாங்க சரியா, மிஸ்டர் V.R. கவாய். வேற தேசம் சொல்லியே ஆகணும் இந்த இடத்துல, ஏன்னா அற்புதமான தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிட்டாரு, இவங்களை வந்து தெலுங்கானா கவர்மெண்ட் வந்துட்டு கூப்பிட்டு வாங்க, ஃபாரஸ்ட் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, எப்படி ஃபாரஸ்ட் இல்ல, அங்கேதான் சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, மயில் கூறதெல்லாம் கேக்குது. அப்படி இருக்கிறப்ப அது ஃபாரஸ்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபாரஸ்ட் இல்லையா ப்ரூவ் பண்ணுங்க, டாக்குமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா. செகண்ட் பாயிண்டா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எதுக்கு அவசரமா இந்த விஷயத்த வந்து பண்ணீங்க? 100 ஏக்கர் வரைக்கும் ஒரு நாள் நைட்ல யாராலையும் அழிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. 1 ஏக்கர் அழிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு, 100 ஏக்கர் அழிச்சிருக்கீங்க. இது வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணதுனால 100 ஏக்கரோட முடிஞ்சு போச்சு. ஒருவேளை ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அட் டைம்லயே வந்துட்டு அவங்க 400 ஏக்கரை அழிச்சிருப்பாங்க. என்ன அவசரம் வந்தது அப்படின்னு. அப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட், நாங்க அதெல்லாம் ட்ரீ எல்லாம் அழிக்கவே இல்லை. அப்புறம் எப்படி அத்திப்பட்டி காணாம போன மாதிரி ட்ரீ எல்லாம் வந்து எப்படி காணாம போயிருக்கோம்? அப்படியே கடவுள் வந்து தூக்கு போயிட்டாரா என்ன? என்னப்பா கதை சொல்றீங்க, நம்புற மாதிரி கதை சொல்லுங்க. அதுக்கு நம்பினோட அவங்களுக்கு யோசிச்சிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, என்னப்பா நீ ரீடெல்லாம் விட்டுட்டே இருக்கு, விடுறது எல்லாமே ரீலாவே இருக்கே அப்படின்னு. அப்ப வந்து என்ன சொல்றாங்க, ஓகே இந்த மாதிரி மிஷினரி எல்லாம், அப்ப ஹெவி மிஷினரி இருந்ததுக்கான அடையாளங்கள்லாம் அங்க இருக்கு. அங்க எதுக்கு இருக்கு, அப்ப நீங்க அடிக்கலைன்னா எப்படி அதெல்லாம் இருந்திருக்கும்? ஹெவி மிஷின்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு, ஒரு சின்ன தாவரத்தை பூச்செடியை போய் அறுக்கிறதுக்கு வச்சிருக்கீங்க. ஹெவி மிஷின்ஸ் எது கொண்டு போவாங்க, நிறைய மரங்கள் அடிக்கிறதுக்கு, இல்ல ஜாஸ்தியான மரங்கள் அடிக்கிறதான கொண்டு போவாங்க அப்படின்னு அவங்க பாயிண்டா பிடிச்சு தள்ளிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. உடனே இவங்கனால திணறிட்டாங்க. இவங்களுக்கு பதில் நம்ம பக்கம் கரெக்டா இருந்தா தானே சொல்றதுக்கு, நம்ம பக்கம் தான் எல்லாமே தப்பு, எப்படி நம்ம பதில் சொல்ல முடியும்? அதனால விட்டுட்டாங்க. அப்புறம் வந்து நீங்க வந்துட்டு இது ஃபாரஸ்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது, எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கங்க, அது வரைக்கும் நீங்க அந்த இடத்துல டச் பண்ணக்கூடாது, எந்த ஒரு ஃபாரஸ்டையும் அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு டைம் நீங்க வந்துட்டு அதுக்குள்ள எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுங்க. அதுக்கு ஆடிலே நிறுவீங்க, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கணும், அது வரைக்கும் நீங்க அதை டச் பண்ணக்கூடாது. அது இருவி நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து ஏதோ சீஃப் செக்ரட்டரின்னு இருப்பாங்களாமாங்க, அவங்க மேல ஆக்ஷன் எடுப்போம், அவங்களுக்கு உள்ள வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆர்டிகல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, எடுத்து பார்க்கணும் சரியா. இப்படிதான் இது வரைக்கும் அந்த கேஸ் உடைய டீடைல்ஸ் இந்த வரைக்கும் தான். இதுக்கப்புறம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன நடக்க போகுது. கட்ச் கோவில் வந்து காப்பாற்றப்படுமா, அங்க இருக்க உயிரினங்கள் தாவர காப்பாற்றப்படுமா அப்படிங்கிறது இனிமேதான் வந்து தெரிய வரும். இதுல என்னன்னா எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, எக்கோசிஸ்டம் இல்லைன்னா நம்ம யாருமே கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு இந்த காடுகளை அழிக்கிறவங்களை பார்த்தாவே எனக்கு கடுப்பாகும். எதுக்கு நீங்க அழிக்கிறீங்க? இப்போ எங்க பார்த்தாலும் காடு அழிக்கிறது, மரத்தை அழிக்கிறது. இத நான் 8 வழிச்சாலைன்னு ஏதோ ஒரு போடுவாங்க, அப்பெல்லாம் நான் யூடியூப் ஆரம்பிச்சுல இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். அது எதுக்கு 8 வழிச்சாலை?
இப்ப சென்னையில இருந்து ஹைதராபாத் போறத 5 மணி நேரத்துல நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் போனா ஆகாதா? இல்லைன்னா ஃபிளைஓவர் கட்டிக்கோங்க, இல்லைன்னா மெட்ரோ போட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டுக்கிட்டு 10 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போக வேண்டியதானே. அது எதுக்காக வந்துட்டு இருக்க மரத்தையெல்லாம் அழிச்சிட்டு, சரிப்பா நீங்க எல்லாருமே மரத்தை அழிக்கிறீங்க, சரி வெயில் காலம் வருது இருக்கு பாருங்க. வெயில் காலத்துல எப்படியெல்லாம் வீடியோ போட வேண்டியதா இருக்கு பாருங்க. இப்படி வருது வெயில் காலத்துல, சரியா? அப்ப மரம் இல்ல அப்படின்னா யோசிச்சு பாருங்க நிலைமைய. மரம் இல்ல எப்படிங்க சுவாசிப்பீங்க? ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். மரத்தாலதான் நீங்க மூச்சே விடுறீங்க, அதுவே தெரியல. நல்ல காற்று எப்படி வருது? மரத்தால தானே வருது. மரம் இல்ல அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை தான் நீங்க சுவாசிக்கணும். நீங்க விட கார்பன் டை ஆக்சைடு அது எடுத்துக்குது, நம்ம விட கார்பன் டை ஆக்சைடு அது எடுத்துக்குது, அதை விட ஆக்சிஜன் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப மரம் நமக்கு எவ்வளவு நல்லது செய்யுது. ஆனா யாராச்சும் அதை நினைக்கிறோமா? ஆவுன்னா மரத்தை அடிச்சிடுறது. எதுக்குங்க மரத்தை அழிக்கிறீங்க? எனக்கெல்லாம் யூஸ்வலா மரத்தை ஒண்ணு அழிக்கிறப்போ ஒரு உயிரை கொள்ற மாதிரிதான் நான்லாம் ஃபீல் பண்ணுவேன், சரியா? ஏன்னா இப்ப சிட்டில எல்லாம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மரம் இல்லைன்னா நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். ஐயோ இயற்கையே, உனக்கு கூட ஒரு மரம் இருக்கிறது பொறுக்கலையா? இந்த காத்து வேற புயல் வேற இருக்க ஒரு மரத்தையே அழிச்சு விட்டு போயிடுறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் மனசுக்குள்ள நினைச்சுட்டே போவேன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு நீங்க அழிக்கிறீங்க மரங்களை? தயவு செஞ்சு கவர்மெண்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நீங்க ஒரு நிலம், இடம், வீடு எல்லாமே இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒரு ஐடி பார் கொண்டு வரீங்க, ஒரு நாளை வெளிச்சாலை கொண்டு வரீங்கன்னே வச்சுக்கோங்களேன். மரத்தை அழிச்சுதான் அந்த விஷயத்த செய்யணும்னு அவசியமே கிடையாது. முதல்ல மனிதர்கள் வாழ்றதுக்கு மரம் வேணும், அப்புறம் தானே நீங்க ஒரு வேலையை பண்ண முடியும். இப்ப ஐடில உட்காந்துட்டு சிஸ்டம் அப்படியே டக்கு 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 டக்குன்னு போடு போடுறீங்க, தட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யார் உயிரோட இருக்கணும், யார் நல்ல காற்றை சுவாசிச்சு ஆக்சிஜன் கண்டென்ட்ல ஜாஸ்தி கரெக்டா இருந்தா தானே நீங்க அதை போய் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஆக்சிஜன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிளட்டுக்கு ஆக்சிஜன் தான் கொடுக்குது. நம்ம ஆக்சிஜனாலதான் நம்மளோட பிளட் சர்க்குலேஷனே பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் எல்லாமே அதுதான் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கு. ஓகே, அப்படி இருக்கிறப்ப அதே இல்லாம ஆக்கிடுறீங்க. எல்லாரும் என்ன சாப்பாடு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடுமா? கம்ப்யூட்டர் கை வச்சா, ஆக்சிஜன் கம்ப்யூட்டர்ல கை வச்சா கிடைச்சிடுமா? 1000 வீடு கட்டுறீங்க, ஏன் நீங்க எல்லாம் 10 வீடு வச்சிருக்கீங்கல்ல, 10 20 வீடு ஒரு ஆளுக்கு வச்சிருக்கீங்கல்ல, அத்தனை பணக்காரங்க வச்சிருக்கீங்க, அத்தனை சினிமாக்காரங்க வச்சிருக்கீங்க, அத்தனை கிரிக்கெட்காரங்க வச்சிருக்கீங்களா? ஒரு ஆளுக்கு 5 வீடு 2 வீடு பத்தாதா? அவங்க வீடே இல்லாம இருக்கிறாங்க. உங்களுக்கு 2 வீடு உங்க வீட்டை தானமா கொடுங்க, இல்ல உங்க வீட்டை இதா பண்ணிக்கிட்டு அதுல இருந்து நீங்க ஐடி பார்த்து கட்ட கொடுங்க. எப்படி எல்லாரும் 100 ஏக்கர் கணக்குல வச்சிருப்பீங்க தானே? அதெல்லாம் விட்டுறீங்க. உயிரினங்கள் பாவம், அதுங்களே அன்றாட வாழ்க்கைக்கு அலோனப்பட்டுக்கிட்டு உங்ககிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு, அவ்வா இந்த மனிதர்கள்ட்ட மாட்டிக்கிட்டேன்னு அதுங்க பாட்டுக்கு போய் நிம்மதியா இருக்குதுங்க. அதுங்க போய் வம்பிடுறீங்க. இதெல்லாம் சொல்லிட்டோம்னா உடனே பொங்கி எழுந்து வந்துடுறீங்க. பாத்தீங்கல்ல அமேசான் காட்டுல எத்தனை பேர் அடிச்சாங்க, இன்னைக்கு எப்படி தீ பத்திக்கிட்டு அமெரிக்கால பொங்கி எழுந்தது பாத்தீங்கல்ல? கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதா? இயற்கை நினைச்சா ஒரு நிமிஷம் ஆகாது, ஒரு நொடி ஆகாது நம்மள எல்லாம் தரமட்டமாக்க, சரியா? இயற்கை நமக்குலாம் பிச்சை போட்டுட்டு இருக்கு, சரியா? பார்த்து நடந்துக்கோங்க எல்லாரும். இயற்கையோட பிச்சையாலதான் நம்ம பண்ற இவ்வளவு பெரிய கொடுமைகளையும் இயற்கை தாங்கிக்கிட்டு இருக்கு. அதனால எப்போதுமே இயற்கை படைப்புல எல்லா உயிரினங்களும் சமம். நீங்க இப்படி பண்றத ஒரு இனத்தை அடிச்சுட்டு இன்னொரு இனம் ஏன் வரணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு தள்ளிவிடும் இயற்கை, பாத்துக்கோங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் மரம் வளங்க. நீங்க மரமே வளர்க்க வேணாம்பா, தயவு செஞ்சு எந்த மரத்தையும் வெட்டாதீங்க. தேங்க்யூ.